வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொரு கிட்னி பேஷண்ட்டை பற்றி பேச போகிறோம். அவங்க பேர் காவ்யா. அவங்களுக்கு வெறும் வயசு பார்த்தீங்கன்னா 26 தான் ஆகுது. வெறும் 26 வயசில் அவங்க கிட்னி பிரச்சனைனால ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நம்ம அவங்கள பற்றி பேச போகிறோம். அவங்க நம்ம கிட்ட பாரத் ஹோமியோபதிக்கு நம்ம டாக்டர்ஸ்டெல்லாம் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளோ கிரியேட்டின் லெவல் இருந்துச்சுன்னா 3.3 அவங்களுக்கு கிரியேட்டின் லெவல் இருந்துச்சு. ஸோ இந்த வயசுலேயே அவங்களுக்கு 3.3 கிரியேட்டின் லெவல் இருக்கும் போது நம்ம பாரத் ஹோமியோபதிக்கோட ட்ரீட்மெண்ட் 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்தாங்க. 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ அவங்களோட கிரியேட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா 1.1 தான் இருக்குது. 1.1 ரொம்ப நார்மல் ரேஞ்சு வந்துருச்சு அவங்களுக்கு. இது வெறும் 26 வயசு காவ்யா பேஷண்ட்டோட ப்ராப்ளம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு யூரியா லெவல் கூட பார்த்தீங்கன்னா 148 இருந்துச்சு. அவங்க நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க, நம்மள ஃபாலோஅப் டாக்டர்கிட்ட பேசினாங்க, எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது இப்போ அவங்க ப்ராப்ளம் வெறும் நார்மல் ரேஞ்சில் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பாரத் ஹோமியோபதிக் டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சரியாகிறாங்க, நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கிட்டு அவங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு போகிறாங்க, நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம இப்போது காவ்யா மேடம்கிட்ட பேசலாம். ஹாய், கோயம்புத்தூர்லேருந்து நான் காவ்யா பேசுகிறேன். எனக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இதுக்காக பாரத் ஹோமியோபதியிலேருந்து மெடிசன் சாப்பிட்ருக்கேன். 3.3 இருந்துச்சு கிரியாட்டின், இப்போ 1.1 அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மெடிசன் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். வீக்லி என்னை கூப்பிட்டு ஜோதித்தா அவங்க எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும், எந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃப்ரூட்ஸு காய்கறிலாம் எப்படி சாப்பிட்ணும், ஃபுட்டெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் தான், மாத்திரைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அவங்களும் எனக்கு நல்லா கூப்பிட்டப்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்ன டவுட்டு கேட்டாலும் எதுனாலும் தயங்காமல் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் கூப்பிட்டாலும் அவங்க ஹெல்ப் கேட்டாலும் சொல்கிறாங்க. அவங்கனாலே சொல்லுவேன், எனக்கு கிரியாட்டின் குறைஞ்சிருக்கு, இந்த மாத்திரையும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு குறையும் நான் நினச்சி பார்க்கல. இந்த பாரத் ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டங்காட்டி தான் எனக்கு கிரியாட்டின் அளவு குறைஞ்சிருக்கு. கிட்னி ப்ராப்ளம் சரியாகும்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். பாரத் ஹோமியோபதிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் ஜோவிதா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.